ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மில்மலா வேர்ல்ட். இன்றைக்கி நம்ம ஸ்வீட் போண்டா தான் பார்க்க போகிறோம். வாழைப்பழ போண்டா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ மழை டைமு ஏதாவது ஸ்நாக்ஸ் சாப்பிட்ணுன்னு தோணும்ல, வீட்டிலே இருக்கிற பொருளை வச்சு இது செஞ்சிடலாம். ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதே மாதிரி ஹெல்தி வெர்ஷன் ப்ளஸ் ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கு நான் ஒரு 10 குட்டி வாழைப்பழத்தை தோல் உரித்து குட்டி குட்டியாக கட் பண்ணி மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா வலுவலுன்னு அரைச்சி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் இதுக்கு நீங்கள் மைதா சேர்த்துக்கலாம். பட் ஆனால் நம்ம ஹெல்தி வெர்ஷன்றனால கோதுமை மாவு நான் சேர்த்துருக்கேன். 2 கப் கோதுமை மாவு போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு 1.5 கப் சுகர் ஆட் பண்ணியிருக்கேன். அதை ஷூட் பண்ணுறதுக்கு முடியல, அதுதான் 1.5 கப் சுகர் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. லம்ஸ் இல்லாத மாதிரி. ரொம்ப தண்ணி ஊற்றிடக்கூடாது. தோசை மாவு பதத்தை விட கொஞ்சம் திக்காக இருக்கணும். போட்டுட்டு இப்போ ஒரு பேனை நல்லா ஹீட் பண்ணிவிட்டு ஒரு 1/2 லிட்டரு ஆயில் ஊற்றிட்டு இந்த நம்ம கலந்து வச்சுருக்க மாவை போண்டா மாதிரி குட்டி குட்டியாக போட்டு எடுத்திங்கன்னா வேறு லெவல் டேஸ்ட்டான ஸ்வீட் போண்டா ஆரல்ஸ் வாழைப்பழ போண்டா ரெடி ஆயிரும். இப்போ நீங்கள் இது ஊற்றும் போது லைட்டாக உங்களுக்கு தண்ணியாக இருக்கிற மாதிரி தெரிஞ்சிச்சுன்னா கொஞ்சம் கோதுமை மாவு கலந்துக்கோங்க. ரொம்ப டேஸ்ட்டாக வரும். கண்டிப்பாக எல்லாம் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் சொல்லுங்கள். ஓகே, நம்ம சேனல் பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க. ஓகே, தேங்க்யூ, பாய்.